நல்லாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி நாளான இன்று காலை தேவர் சோலை பேரூராட்சி கிரிணிக்கண்டி கிராமத்தில் பிரச்சாரத்தை துவங்கினார். அங்குள்ள மக்களிடம் சாலை அமைத்து தருவதாக உறுதியளித்து வாக்கு சேகரித்தார். நெல்லியாளம் நகராட்சிக்குட்பட்ட வரப்பாலம், நாடுகாணி, தேவாலா உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். பொன் ஜெயசீலன் மக்களிடம் பேசியதாவது: கூடலூரில் நிலவும் செக்ஷன் 17 நில பிரச்சினை, தனியார் வன பாதுகாப்பு சட்டம், வீடுகளுக்கு மின் இணைப்பு, ஓய்வு பெறும் அரசு மற்றும் தனியார் தோட்ட தொழிலாளர்கள் நிரந்தரமாக வசிக்க வீட்டுமனையுடன் கூடிய வீடுகள் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பேன். முதுமலை, பந்திப்பூர் புலிகள் காப்பகம் வழியாக செல்லும் மைசூரு தேசிய நெடுஞ்சாலையில் வனவிலங்குகள் பாதுகாப்பு என கூறிய இரவு 7 மணி முதல் காலை 6 மணி வரை வாகன போக்குவரத்துக்கு தடை செய்துள்ளனர். இதனால் அவசர தேவைக்கு மக்கள் அப்பகுதியை கடந்து செல்ல முடியாத நிலை உள்ளது. இப்பகுதியில் வனவிலங்குகளுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையிலும் மக்கள் தடையின்றி அப்பகுதியை கடந்து செல்லும் வகையிலும் தொரப்பள்ளி முதல் பந்திப்பூர் வரை மேம்பாலம் அமைக்க மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இதே கோரிக்கையை நானும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். கடந்த 5 ஆண்டுகளாக எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக உங்கள் பிரச்சினைகளை சட்டசபையில் கோரிக்கையாக வலியுறுத்திய நான் மீண்டும் வெற்றி பெற்று ஆளும் கட்சி எம்எல்ஏவாக இப்பகுதி மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பேன் என பொன் ஜெயசீலன் உறுதியளித்து பிரச்சாரம் செய்தார்.